ஹலோ நண்பர்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் உங்கள் மோக்ஸி ட்ராவலர் ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் ட்ரிப். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்தியாவோட 4 கார்னர்ஸையும் டச் பண்ணி வர மாதிரி. ஸோ கைஸ், வாங்க சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஆஸ் ஆஃப் நோ ஒரு 30 kilometers அவே ஃப்ரம் மதுரை. ஆக்சுவலி நம்ம பிளான் என்ன அப்படின்னா, ஃப்ரம் மதுரை டு சென்னை. ஆக்சுவலி நேற்று நைட்டே நான் புக் பண்ணியிருந்தேன். அது ட்ரெயின் ரீஷெடியூல் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் கிளம்பியிருக்கேன். ஈவினிங் சென்னை ரீச் ஆயிடுவேன். ஃப்ரம் சென்னை டு கல்கத்தா ட்ரெயின் ஈவினிங் 7 o'clock எனக்கு. ஸோ 7 PM கிளம்பி ஃப்ரைடே நைட் கல்கத்தா ரீச் ஆயிடுவேன். கல்கத்தா டு நியூ டெல்லி சண்டே நைட் பிளான் பண்ணியிருக்கேன். நியூ டெல்லி டு மும்பை வெனஸ்டே பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிட்டன் மும்பை டு நம்ம சொர்க்க பூமியான மதுரைக்கு தேர்ஸ்டே நைட் புக் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே மார்னிங் வந்து ரீச் ஆயிடுவேன். ஸோ இதில் வந்து இடையில் நியூ டெல்லியில் ஒரு நாள், கல்கத்தாவில் 2 நாள், மும்பையில் 2 நாள் சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறேன். என்னோடய பிஸ்னஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டே டியூன்ட். எஸ், ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. சேலம் ரீச் ஆகியாச்சு. இது ஒரு சத்தீஸ்கர் போகிற ட்ரெயின். ஃப்ரம் மதுரையிலேருந்து 11:30 எடுக்கிறாங்க. பட் அது ரீஷெடியூல் ஆகி மார்னிங் எடுத்துருக்குறாங்க. போகிற வழியில் கொய்யா வாங்கினேன், பிஃபோர் மீல் நல்லதில்ல. தென் ஒரு எக் பிரியாணி வாங்கினேன், குவைட் நைஸ். ஓகே, ட்ரெயினில் வாங்குறதில்ல எல்லா இடத்துலையும் அம்மா சாப்பாடு எதிர்பார்க்க முடியாதுல்ல. டேஸ்ட் ஓகே தான். தம்பிக்கு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 4 சப்பாத்தி, அப்புறமா கொஞ்சம் தால், அப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆக்சுவலி இது தமிழ்நாடுனால கூட்டம் இல்லை ட்ரெயினில், இல்லாட்டி தெரியும். அப்புறமா ஒரு கண்டிப்பாக சொல்லணும், ஒரு வடை சாப்பிட்டாங்க, சூப்பர் டேஸ்ட். ஜோலார்பேட் ஜங்ஷனில் போனால் மறந்துடாதீங்க இங்கே சாப்பிட. தென் ரீச் ஆகியாச்சு சென்னை. அப்புறம் சென்னையிலேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து சென்ட்ரல் போய் இறங்கிட்டேன். நல்ல ஒரு ஜேர்னி, பட் டூ லேட். 5:30 தான் வந்து இறங்கினேன். 3:30 வர வேண்டியது.